Hello friends, welcome to Ronnie Tailors. இப்போ நம்ம வந்து stitched blouse டிசைன் பண்ணப் போறோம். அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணியிருக்கோம். லீஃப் போடுறதுக்காண்டி நம்ம வந்து நெக்கோட சென்டர் பகுதியில இருந்து இந்த மாதிரி வச்சிட்டு நம்ம இத மார்க் பண்ணிக்கலாம். ஒரு லீஃப் மார்க் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இதல இருந்து இந்த மாதிரி இது பாதியில இப்படி வர்றது மாதிரிக்கு இப்போ இதல இந்த பாதியில இப்படி வராத மாதிரிக்கு அதுக்கு அப்புறம் இதல இருந்து இப்படி வர மாதிரிக்கு எல்லாம் மேல் நோக்கி வர்றத மாதிரிக்கு போடணும். நம்ம வந்து இந்த சைடுல போட்டுட்டு அதுக்கு அப்புறம் இதலயும் போட்டுக்கலாம். நம்ம வந்து மார்க் பண்ணிட்டு இதுல வந்து சுகர் பீட் போட்டுக்கலாம். நம்ம ரெட் கலர் சுகர் பீடும் டியூப் பீடும் எடுத்துர்க்கேன். நீடில் நம்பர் 10 எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 4 பீட் எடுத்துக்கலாம். திரும்பவும் நம்ம 4 பீட் எடுத்துக்கலாம். ரைட் சைடுல 3 லைன், லெஃப்ட்ல 3 லைன் போட்டுட்டு அப்புறம் சென்டர் பகுதியில ஒரு லைன் போட்டுக்கலாம். நம்ம லீஃப் போட்டுக்கலையா, லீஃப் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் உள் பக்கமும் நம்ம சின்னதா போட்டுட்டு போட்டிங்கனாலும் கரெக்ட்டா வரும். அப்படி இல்லனா நீங்க சும்மா கூட நம்ம எண்ணிக்கையில கூட போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் சுகர் பீட் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் நம்ம வந்து டியூப் பீட் போட்டுக்கலாம். பாருங்க ரைட் சைடுல லெஃப்ட்லயும் மாத்தி போட்டுருக்கோம். போட்டுட்டு அதுக்கு அப்புறம் டியூப் பீட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதல போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க எத்தனை பீட் போட்டுருக்கோம், 4 பீட் போட்டுருக்கலையா, அதே இது 4 பீட் போட்டுக்கலாம்.
நம்ம எல்லாத்துலேயும் ஒன்று போல் போடுறப்போ எல்லாம் ஒன்று போல் நீட்டாக இருக்கும். அப்புறம் சென்டர் பகுதியில் ஒரு லைனு, ரைட் சைடில் 3 லைனு, லெஃப்டில் 3 லைனு, சென்டர் பகுதியில் ஒரு லைனு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டியூப் பீட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லுமே போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் டியூப் பீட் போடணும். இப்போ இதில் வந்து சுகர் பீட் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் டியூப் பீட் போடுங்க. இந்த மாதிரியே ஃபுல்லுமே போட்டுக்கலாம். நம்ம வந்து ஒன் சைடு முடிச்சிட்டோம். நெக்கோட சென்டர் பகுதியிலேருந்து ஆரம்பித்து இந்த சைடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து 2 பக்கமுமே மேல் நோக்கி வர மாதிரி போடணும். ஃபைவ் பீட் எடுத்திருக்கேன். ரைட் சைடில் ஒன்று, லெஃப்டில் ஒன்று. ரெண்டு சைட்லையும் நம்ம வந்து 3 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் சென்டர் பகுதியில் ஒரு லைன். போட்டுட்டு இந்த இடைவெளியிலே நம்ம வந்து பீட் போட்டுக்கலாம், சுகர் பீட் போட்டுக்கலாம். த்ரீ பீட் போட்டிருக்கேன். இங்கே நம்ம வந்து 2 பீட் போட்டிருக்கோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்ட மாதிரியே எல்லாத்துலேயுமே போட்டுக்கலாம். அவ்வளோதான். நாட் எப்படி போடணும் அப்படின்னு பார்க்கலாம். லைட்டாக குத்திட்டு நீடிலுக்கு அடியில் த்ரெட்டாக கொண்டு வந்துடுங்க. இந்த லூப்புக்குள்ளே நீடில் வந்துடுச்சு பாருங்கள். இன்னொரு நாட் போட்டுக்கலாம். லைட்டாக குத்தி நீடிலுக்கு அடியில் த்ரெட்டாக கொண்டு வந்துடணும். அவ்வளோதான். நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான், நல்ல கிராண்ட் லுக்கில் இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.